ஹாய், என்னுடைய நேம் வந்து நிஷா. நான் இங்கே வந்து மாஸ்டர் க்ளோஸில் வந்து ஜாயின் பண்ணேன். எனக்கு 3 மந்த் முடிஞ்சு நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட்டோம். இடையில கூட எங்களுக்கு ஃபோட்டோ ஃபோலியோ வச்சுருந்தாங்க. அதில் நாங்கள் எல்லாருமே மேக்கப் ரொம்ப சூப்பராக வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு நிறைய இடத்துல நான் விசாரிச்சுட்டு இருந்தேன். எங்கே கிளாஸ் போகிறதுன்னு எனக்கு சரியான கிளாஸ் எங்கே படிக்கிறதுன்னு தெரியாமே இருந்தது. இது செமினார் கிளாஸ் மாதிரி அட்டன் பண்ண வந்தேன். அதில் தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு மேமையும் தெரியும், இந்த இன்ஸ்டியூட்டையும் எனக்கு தெரியும். அதான் உமன்ஸ் பாயிண்ட்னு பட்டுக்கோட்டையில் இப்படி ஒரு இடம் இருக்கிறதே எனக்கு தெரிய வந்துச்சு. அதில் மேமுடைய கிளாஸ் வந்து ஒன் டே தான் நான் வந்து அட்டன் பண்ணேன். அதில் எனக்கு ரொம்பவே அந்த ஒரு கிளாஸ்லேயே நான் நிறைய கற்றுக்கிட்டது மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அப்புறம் ரொம்ப நாள் நான் இடையில கேப் இருந்தது. அதுக்கப்புறம் வேற இடத்துல போய் படிப்போமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் திடீர்னு தான் இந்த மாஸ்டர் கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணேன். ஒரு மாதிரி கத்துக்குவாங்க, ஒரு சில பேர் சீக்கிரத்துல கத்துக்குவாங்க, ஒரு சில பேர் லேட்டா கத்துக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் எடுக்கும்போது நான் எனக்கு தெரிஞ்ச அளவு இங்க இருக்கிறவங்க எல்லாமே எத்தனை வாட்டி என்ன டவுட் இருந்தாலுமே கிளியர் பண்ணுவாங்க. மேம் எடுத்துக்கிட்டாலுமே நல்லா ஃப்ரீயா என்ன கேட்டாலுமே ஒரு சிரிச்ச முகமா எப்பவுமே நல்ல கலகலன்னு தான் சொல்லுவாங்க. ஒரு மூஞ்சியை சுழிச்சிட்டோம் அந்த மாதிரி சொல்லியும் நாங்கள் பார்த்ததே கிடையாது. என்ன ஒரு டவுட் எப்போ இருந்தாலுமே சொல்லுவாங்க. நம்ம வந்து ஃபீஸ் கட்டுறோம் அப்படின்னா அது ஃபீஸுக்கு ஏற்ற மாதிரி பொருளும் நமக்கு கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு எல்லா பொருளுமே நல்ல கம்பெனியானது, ப்ராடக்ட் நாலேஜ்ல நல்ல ப்ராடக்டாக தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே அதில் ஃபவுண்டேஷன்ல இருந்து நமக்கு அன்னைக்கு ஃபோட்டோ ஃபிலியோடிக்கு நமக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டுமே அந்த வேனிட்டியில் நமக்கு தந்துருவாங்க. வேனிட்டியுமே தனியாக நமக்கு தந்துருவாங்க. அதே மாதிரி மேம் கிளாஸை பற்றி சொல்லவே வேணாம். எல்லா கிளாஸுமே சூப்பராக நமக்கு புரியிற அளவுக்கு அவங்க திரும்ப திரும்ப எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம எத்தனை வாட்டி டவுட்னு போய் கேட்டாலும் இங்கே இருக்கிற ஸ்டாஃபுமே அதே மாதிரி தான். எத்தனை வாட்டி போய் டவுட் கேட்டாலுமே அத்தனை வாட்டியுமே எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு எனக்கு கிளியரா இருக்கணுமோ அந்த அளவுக்கு அவங்க கிளியர் பண்ணியிருக்காங்க. நான் நிறைய இன்ஸ்டியூட்ல வந்துட்டு விசாரிச்சிருக்கேன். கிளாஸுக்கெல்லாம் மாஸ்டர் க்ளோஸ்க்குலாம் வந்துட்டு காசு கொஞ்சம் அமௌண்ட்லாம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுலேயுமே ப்ராடக்ட் நாலேஜ்லாம் நம்மளே வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். நான் மதுரை, கோயம்புத்தூர் அந்த மாதிரிலாம் விசாரிச்சிருக்கேன். இங்கே பட்டுக்கோட்டையில் உமன்ஸ் பாயிண்ட்ல வந்துட்டு இங்கே அவங்களே வந்து கிளாஸுக்கு உண்ட அமௌண்ட்டும் சரி, ப்ராடக்ட் உள்ளதுமே ரெண்டையுமே மேட்ச் பண்ணி தான் ஒரு அமௌண்ட் நமக்கு சொல்லுவாங்க. அதுலேயுமே மேம் வந்துட்டு ஒரு 50,000 கிட்ட நமக்கு ப்ராடக்ட் எல்லாம் கொடுத்துருவாங்க. வேனிட்டியோடய நமக்கு கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் மெஹந்திக்கு தேவைப்படுற அந்த மெஹந்தி மிக்ஸாலஜிக்கு தேவைப்படுற கிட்டுமே மேம் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு தியரி, மெயினாக தியரி தான் முக்கியம். அந்த தியரிக்கு உண்டானது எல்லாமே ஒரு புக்ஸ் மாதிரி எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அந்த புக்ஸ் வந்து ரொம்பவே எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு ஐப்ரோ ஃபில் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு காஜல் ஒரு ஐலைனர் அதில் வந்து நாங்கள் ரொம்பவே யூஸ் பண்ணி அதை கற்றுக்கிட்டோம். நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு கால் பண்ணி கேட்கும்போது எனக்கு வந்து டைமிங் கொஞ்சம் ஒத்து வராத மாதிரி இருந்தது ஃபஸ்ட்டில். அப்புறம் மேம்கிட்ட அதை பற்றி நான் பேசினேன். மேம் நான் வந்து ஈவினிங் வந்துட்டு ஒரு ஒர்க்கு போயிடுவேன், என்னால் மார்னிங் மட்டும்தான் என்னால் கிளாஸ் அட்டன் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரியுமே எனக்கு ஒரு டைம் வந்து அவங்க செட் பண்ணி கொடுத்தாங்க. நான் காலையில் வந்துட்டு இங்கே கிளாஸ்க்கு வந்துட்டு திரும்ப நான் ஒரு ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்துட்டு நான் ஒர்க் போயிடுவேன். அந்த ஒர்க்கு முடிச்சுட்டு தான் நானுமே இந்த 3 மந்த்துமே கம்ப்ளீட் பண்ணேன். உண்மையிலே எனக்கு வந்து கொஞ்சம் டைம் தான் இருக்கும். இருந்தாலும் நான் அதுக்குள்ளேயும் ஒர்க்கையும் முடிச்சுட்டு இங்கே வந்து நான் கிளாஸையும் பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்சு நான் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தேன். பண்ணி இப்போ எனக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க. முடிச்சுட்டு இங்கே ஈவினிங் இங்கே கிளாஸ் முடிச்சுட்டு ஒர்க்கும் முடிச்சுட்டு தான் நான் வந்து கிளாஸ் கற்றுக்கிட்டேன். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் டைமிங்லேயே அவங்க என்னை மட்டும் தனியாக கேர் பண்ணிக்கிட்டாங்க. கேர் பண்ணி எனக்கு நல்லா சொல்லி கொடுத்து, மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். எல்லாரும் காலையில் ஒரு 10 o'clock வந்துட்டு ஈவினிங் ஒரு 4 o'clock முடிய இருப்பாங்க. ஆனால் எனக்கு அவ்வளோ டைமிங் இருந்தது கிடையாது. எனக்கு ஒரு 3 hours 4 hours தான் இருக்கும். அதுக்குள்ளே நான் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு நான் திரும்பவும் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிச்சிட்டு தான் போகணுங்கிற மாதிரி எனக்கு இருந்தது. ஆனால் அதையும் நான் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நான் போயிட்டு இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி மேம் கரெக்டாக வந்து எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. தனியாக என்னை கேர் பண்ணி நிறையா சொல்லி கொடுத்துருக்காங்க. மேமை வந்து பர்சனலாகவும் சரி, அஃபிஷியலாகவும் சரி, அவங்க உண்மையிலேயே ரொம்ப சூப்பர் கேரக்டர். அவங்க வந்து வெளியே எப்படி இருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் எங்ககிட்ட ஸ்டூடெண்ட் கிட்ட ரொம்பவே ஒரு சாஃப்டாகவும் ரொம்ப எப்பவுமே ஒரு சிரிச்ச முகமாக தான் இருப்பாங்க. அவங்க எவ்வளோ நம்ம ஒரு தப்பே பண்ணாலும் சரி அதை சிரிச்சுக்கிட்டே தான் அந்த இடத்துல சொல்லுவாங்களே ஒழிஞ்சு அவங்க ஒரு நம்ம கிட்ட ஒரு ரொம்ப ஒரு ஹெவியா பேசுறதோ இல்லை வந்துட்டு அவங்க மூஞ்சியை சொல்லிக்கிறதோ அந்த மாதிரி பண்ணதும் கிடையாது. இங்க இருக்கிற ஸ்டாஃபும் அதே மாதிரி தான். நம்ம எத்தனை வாட்டி கேட்டாலுமே அத்தனை வாட்டி நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. எனக்கு கிளாஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. திரும்பவும் மேம் எங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆஃபர் இருக்குன்னு சொன்னாங்க. நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஜாயின் பண்ணும்போது ஒரு ஆஃபர் இருக்குன்னு சொன்னாங்க. என்னதுன்னா, நீங்க இப்ப இருக்கிற மாஸ்டர் கிளாஸ் வந்து நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் வந்து நீங்க இங்க என்ன கிளாஸ் நான் வந்து கன்வெர்ட் பண்ணாலும் அதுக்கு வந்து நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ஃபீஸும் கிடையாம வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். எங்களுக்கு ஒரு பெரிய ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ஹாப்பியா இருந்தது எங்களுக்கு. நாங்க ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு இன்னொரு இன்ஸ்டியூட் போகும்போது அந்த இடத்துல நாங்க காசு கட்டி போற மாதிரி தான் இருக்கும். ஆனா இங்க அப்படி கிடையாது. நாங்க எங்கேயுமே போக முடியாத அளவுக்கு மேம் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அதை நாங்களும் பயன்படுத்திக்குவோம். எனக்கு ரொம்ப ரொம்ப இங்க வந்து படிச்சதுனே சரி, இங்க வந்து அட்டன் பண்ணதுல இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீ எந்த கிளாஸ் இவங்களே வச்சா கூட நான் கண்டிப்பா வந்து ஜாயின் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மேமையும் சரி, இந்த இன்ஸ்டியூட்டையும் சரி. இது இன்னும் மேலும் மேலும் வளரணும். இது நேஷனல் முள்ள போகணும். அது என்னுடைய ரொம்ப ஆசை. தேங்க்யூ.